ஹார்ஸுக்கு என்ன கிண்டல் பண்ண ஒரு குடும்பமே ஒருத்தவனை ஏத்துறதுக்கு அந்த அளவுக்கு போராடினாங்க ஒரு அங்கிள். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ பரவாயில்ல. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாண்டா ரைட்டு ஒரு கிளி ஜோசியம் ஒன்று பார்ப்போம். ஜோசியம் உனக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவனுக்குலாம் ஜோசியம் பார்க்க தேவையில்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியும். அதை நீ சொல்ற கல்யாணம் ஆமா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வெல்கம் டு விக்ராஸ் vlogs. பேர் சொல்லுங்கம்மா. ஸோ என் பேர் இக்ராஷ். பையனுங்க வெயிட்டாக இருக்கானுங்க. பேர் என்னக்கா ரெண்டு கிளிக்கும்? தாய் பேர் என்னம்மா சொன்னீங்க? என் பேர் இக்ராஷ்கா. இக்ராஷ். தெய்வத்தை நினைச்சு சாமியை கும்பிட்டு சங்கட்டம் தீர்மா நினைச்சடியா? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. கணேசன் என்னடா கிளியே குழம்புது. நினைத்தது நடக்குமா, குறித்தது நடக்குமா, கோளாறுனா விலகுமான்னு தெய்வத்தை நினைச்சு சாமியை கும்பிட்டு சங்கட்டம் தீர்மானு. கிளி போய் போடுறா, உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது கிளம்பு அப்படின்றான். கிளியே திணற அளவுக்கு இருக்கேன். சொல்லுங்க வாங்க. 1 hour later. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. அந்த அக்கா வச்சு இதை எடுக்கல, காடி துப்பிடுச்சு. சரி அண்ணன் வந்து நான் இறங்குற ஃபீல்டுல 17 வருஷம் இருக்கேன், 18 வருஷம் இருக்குன்னு அண்ணன் இறங்கியிருக்காரு. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்படியா? ஆமா. டேய் ஃபர்ஸ்ட் என் பேரை வச்சு ஃபர்ஸ்ட் போவானா எடுக்க மாட்டுது அவசரம். என் பேர்ல என் பேர் இக்ராஷ். இக்ராஷ் சொல்லப்பட்டவருக்கு எப்படி இருக்குன்னு பாருப்பா. நினைச்சது நடக்குமா, குளிச்சது நடக்குமா, கோளாறுகள் விலகுமா, கிரக பலன்கள் மாறி இருச்சா, பீடைகள் விலகிருச்சா என்று பார்த்துட்டீங்க. சீட்டு வந்துருச்சு. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. வந்திருக்கா எவர் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிற இடத்துல முரட்டு ராதையும் திருட்டு கண்ணனோட வந்திருக்காங்க ஐயா. திரு கல்யாணத்தோட வந்திருக்காங்க. அடி அடுத்த வருஷம் ஒருத்தனுக்கு கல்யாணம். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார். அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு கண்ணனும் முரட்டு ராதையும் வந்திருக்கிறாங்க. ஆனா திருட்டு கண்ணனும் முரட்டு ராதை பார்ப்பதோ காண்பதோ கிளி எடுத்திருக்கிற இடம்லாம் நல்ல அருமையான இடம் தம்பி. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகாத ஒரு கெட்ட நேரம் சொல்லப்பட்டது உங்களுக்கு இப்ப நடந்து இப்பதான் முடிஞ்சிருக்குது. ஆமா ஆமா இப்பதானே எடுக்கல, திடீர்னு நீ வந்தானே எடுத்து சொல்லப்பட்டது. ஜோக் இல்ல இல்லையா? போதுனே கண்ணனே இறங்கி வந்து சொன்ன மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்குடா எப்பா. சூப்பர். அடுத்து வந்துட்டு டானி. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவரு இருக்க மாட்டோமா பின்ன எப்படி இருக்குது என்று பாத்துட்டியா? மொத கடை வைல்டு கார்டு தான் உனக்கு. தம்பி உங்க பேருக்கு யாரு வந்திருக்கா எவர் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிற இடம் அருமையான இடமா இருக்கியா. அதாவது உங்களுக்கு வந்திருக்கிறது அந்த வேளாங்கண்ணி மாதா வந்திருக்கிறாங்க ராஜா. அங்க காட்டிருங்க. வேளாங்கண்ணி மாதாவை பார்ப்பதோ காண்பதோ நல்ல அருமையான இடம் தான். தம்பிக்கு வந்து இந்த வருஷம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குடும்பத்துல நல்லா இருக்கும். தொலைஞ்சிடுவ வேளாங்கண்ணி போய். அதாவது எப்படின்னா உங்ககிட்ட இருப்பது எல்லாமே நீ பார்க்கதான் ஆளு ஊமையா இருக்கு. நீ எமனவே ஏமாத்திட்டு வந்துருவீங்க. ஊம்ப குசுமம் தான், கரெக்ட் தான். கிளி உண்மையை சொல்லுது. சேட்டையெல்லாம் உனக்கு அதிகமா இருக்கும். சொல்லுக்கு அடங்க மாட்டேன், வீட்டுல வில்லுக்கு அடங்க மாட்டேன். ஓம் பேச்சுதான் ஓன் தாய் தங்க கேட்கணும். அதாவது அவங்க வந்து எப்படின்னா நல்லதை சொல்லுவாங்க, ஆனா அது உனக்கு விஷம் போல தெரியும். சொல்றது உனக்கு புரியுதா? ரொம்ப ஃப்ரெண்டு என்பது பழகிறது ரைட்டு தம்பி. பெண்ணா இருக்கட்டும் கொஞ்சம் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? ஏன்னா நீ தப்பு செய்ய மாட்ட, தவறு உன் மேல வந்து கூட இப்ப விடும். உனக்கு புரியுதா? புரிஞ்சுதா? ஒரு கெட்ட தயங்களாம் இப்ப விலக போகிறாங்க. கேட்டு மாதா அம்மா வந்திருக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லு தம்பிக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஏன்டா சமாளிச்ச? புட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து அரவிந்துக்கு பாப்போம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். வாங்க. என் பேர் அரவிந்த். அரவிந்த் வயசு இருக்கும் 25. இனிமே அந்த மவுண்ட் ரோட் பப்புக்கே போக கூடாதுடா. நேத்துக்கு ட்ரை பண்ண கரெக்டா புடிச்சிட்டாங்க அண்டர் ஏஜ்னு. பேசிதார் படிக்கிற வயசுல என்ன பப் கிளப்னு போகும்போது யாரா பெரியவங்க கூட்டு போக கூடாது. கம் ஆன் கணேசா.
நினைச்சது நடக்குமா, குறிச்சது நடக்குமா, கோளாறுகளான் விலகுமா என்று பாரு. அரவேந்தோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, திசை காலங்கள் எப்படி இருக்கு, நடப்பு காலங்கள் எப்படி இருக்கு, நடக்க வேண்டிய ஊர்வலங்கள் எப்படி இருக்குது. அரவேந்தன் சொல்லப்பட்டவரோட நேர காலங்கள் நல்லா இருக்கா, திசை காலங்கள் நல்லா இருக்கா, நடப்பு காலங்கள் நல்லா இருக்குதா என்று நல்லா பார்த்து தெளிவா எடுத்தியா? ஓகே கணேசா என்ன சொல்றாருன்னு பாப்போம். அரவேந்து உங்க பேரு தானா? ஆமா ஆமாண்ணா. அரவேந்த் ஐயாவுக்கு யாரு வந்திருக்கா, எவர் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிற இடம் நாகூர் தர்கா வந்திருக்காங்க ஐயா. உங்களுக்கு என்னடா மாத்தி வந்திருக்கு. பார்ப்பதோ காண்பதோ நல்ல அருமையான இடமா இருக்குது தம்பிக்கு. ஆனா அரவேந்து கிட்ட வந்து எப்படின்னா எதுலயும் கொஞ்சம் பொறுமை தான் ராஜா வேணும். ஆத்திர புத்திய கொண்டு எதுல இறங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அவசர கொடுக்கன்றாரு. அவசரம் என்பது படக்கூடாதான். ஆகாத ஒரு கெட்ட நேரங்கள் உங்களை விட்டு விலகிருச்சு. இந்த மாசத்தில் உங்க வீட்டுல வந்து ஒரு சுபகாரியம் சொல்லப்பட்டது இருக்குதான். சுபகாரியம்னா ஒரு நல்ல காரியங்கள் உங்க கூட பிறந்த பிறவிகளுக்கு கூட இருக்கலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகாத ஒரு கெட்ட நேரங்கள் நாளுக்கு நாளாக அது படிப்படியாக அது விலகும். இந்த வருஷம் ஒரு மண்ணோ பொண்ணோ பொருளையோ இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு 18 நாளில் அது உங்களுக்கு ஜெயமாகணும்னு சொல்லியா? எதிர்பார்க்கறது எதுவா இருந்தாலும். ஆமா. இந்த வீடியோ யூனிக் யூஸ் ஆயிடுச்சுடா. மட்டும் மென்ஷன் பண்ணி கேக்குறான் பாருங்க. ஏன்னா அவன் பாத்துன்னு இருக்கதா. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. நன்றி நன்றி நன்றிட்டு போட்ட சொல்லு. என்னடா உனக்கு ரிலேட் ஆச்சுல உன் லைஃப்ல? கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா சீரியஸா. நான் வந்து வீடியோக்காக எல்லாத்துமே தரமா சொல்லியிருக்கீங்க. சரி எனக்கு வந்து சூப்பரா இருக்கு. டானி இன்னொரு ஒரு ஆளு வெயிட்டான ஒரு ஆளு. போட்டோ மட்டும் நாங்க காட்டுறோம். அவரை வச்சுட்டு அவர் பேர் சொல்றோம். அவர் இது இவர் பேர் தான் அங்க காட்டிடுறாங்க. ஓகேவா? எங்களோட நெருங்கிய நண்பர் அவர் வந்து. சரி இன்னைக்கு வந்து வேலை காரணமாக எங்களோட வந்து அவரு எடுக்கிறோன்னே ஓடிட்டான். எப்படியும் நம்ம நீ கண்டென்ட். ஏன்னா அவன் வந்து டானி அவனை வச்சே செஞ்சிருவான். வேதனை பயம். பயமா அது கடிச்சிடாத. அவர் பேர் வந்து கிருத்திக் பார்த்தசாரதி. அதுதான் அவர் பேரு. அவருக்கு பார்த்து ஒன்னு பார்த்தசாரதி ஸ்கிரீன்ல அவர் நிமித்தெல்லாம் தனியா நாங்க போடுவோம். எப்படி இருக்கு, சகாலங்கள் எப்படி இருக்கு, நடப்பு காலங்கள் எப்படி இருக்கு, செத்தாய் நடக்க வேண்டிய பலன்கள் எப்படி இருக்குது என்று பார்த்து தெளிவா இருக்கணும்பா. அவருக்கு நேரகால பலம் தான் நல்லா. கணேசா அவனுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு. பொய்யா சொல்லிட்டு இருக்குதா? அவருக்கு நேர காலங்கள் எப்படி இருக்கு, திசை காலங்கள் எப்படி இருக்கு, நடப்பு காலங்கள் எப்படி இருக்கு, நடக்க வேண்டிய ஒரு பலன்கள் எப்படி இருக்குது, நினைச்சது நடக்குமா, குறிச்சது நடக்குமா, கோளாறுகளான் விலகுமா என்று பார்த்துட்டியா? தேடி தெளிவா கண்டுபிடி பார்ப்போம். நான் நினைச்ச சீட்டே எடுக்காது, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு போயிடும். அவனுக்கு சீட்டே இருக்காது நினைச்சாலும் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஆனா அவர் பேருக்கு யாரு வந்திருக்கா, எவர் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஐயா வந்திருக்கிற இடம்லாம் உங்களுக்கு யாரு வந்திருக்கா, எவர் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிற இடம் பத்திரகாளி வந்திருக்கிறாங்க. பத்திரகாளி வந்திருக்கா. ஆனா பத்திரகாளி வந்திருக்காங்கன்னா ஐயாவுக்கு வந்து பொதுவாக எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம்லாம் தங்கமான அமைப்பெல்லாம் உருவாகுமே அவங்களுக்கு. அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது இப்ப அவருக்கு. முடிவெடுத்தாலும் ஆனா எதுலயும் அவசரப்படாம எந்த காரியத்திலும் இறங்குங்க. இந்த வருஷம் கைகூடி வரும் சொல்லுதியா? இந்த வருஷத்துல கேட்டுக்கோ, எந்த விஷயமும் அவசரப்படக்கூடாதான். அவசரப்பட்டு எது பண்ணு. 95 வயசு வரைக்கும் அவருக்கு ஆயுசு 100ன்னு சொல்லுது. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அதே மாதிரியா இவர்கிட்ட என்னன்னா இருகுணக்காரு. நல்ல குணத்துல சொன்னா சரி கேட்பாரு. இன்னொரு குணம் இருக்கு, நீ என்ன சொல்வதை அதை நான் என்ன கேட்பாரு. கரெக்ட். ஆண்டவன் புண்ணியத்துல பிழைக்க வேண்டிய திறமைலாம் கையில இருக்குது. ஐயாவுக்கு உங்குறது குறை கிடையாது, உடுத்துற ஆடைகளுக்கெல்லாம் குறை இருக்காது. ஆனா அவர் ஆசைப்படுறத அடைய முடியல. கை கெட்டுறத வாய் கெட்ட விட மாட்டேங்குது. நினைப்பது ஒண்ணு நடப்பது ஒண்ணுமா தான் இருக்குன்னு கேட்டு வந்திருக்கிற இடம் அந்த பத்திரகாளி அம்மன் வந்திருக்கிறாங்க. நல்லா சூப்பர். டேய் கேட்டுக்கோ, அவசரப்பட்டு எந்த வேலையும் பண்ணக்கூடாதான். அவசரப்பட்டு பண்ணாத, ட்ரிப்பு போகாத. எங்க vlog கட் அடிச்சுட்டு இப்ப நீ ஒரு ட்ரிப்பு போறல, அந்த ட்ரிப்பு விளங்காதிடி. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான்.
சரி ஓகே சரி பார்த்த வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு ஏறத்தால ஆனா 90% எல்லாமே ரிலேட் ஆச்சு எனக்கு ரிலேட் ஆச்சு இவனுக்கு 2 பேருக்கும் இவனுக்கு பயங்கர ரிலேட் ஆச்சு ஏன்னா இவனுக்கும் பயங்கரமா ரிலேட் ஆச்சு இவனுக்கே ரிலேட் ஆச்சுன்னு சொன்னா நான் வந்து இவனை பார்த்ததுல இருந்து அவன் என்கிட்ட நிறைய புலம்பிட்டே இருப்பான் அது எல்லாமே ரிலேட் ஆச்சு தலைவன் தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கிருத்திக் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே பக்காவா இருந்தது சரி ஓகே டேனி பீச்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணோம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கிளி ஜோசி எல்லாம் சத்தியமா எதிர்பார்க்கல அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது இப்போ அதுக்கப்புறம் இப்போ நீ அதெல்லாம் பார்த்துருக்கடா நான் கிளி ஜோசி என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் நீ பக்காவா வந்து உனக்கு வந்து கர்த்தர் எடுத்து கொடுத்தாங்க வேற மாதிரி ஆனா சத்தியமா நான் செதறிட்டேங்க பார்த்தேன் மாதா வராங்க வேளாங்கண்ணி மாதா வந்திருக்காங்க அப்படின்றாங்க உனக்கு ரிலேட் ஆச்சுல உனக்கு ரிலேட் ஆச்சுல எனக்குலாம் வந்து ஃபுல் ரிலேட்டட் தான் எனக்கு சொன்ன ஒரே அட்வைஸ் எங்க வீட்டு பேச்ச கேட்கணும் இவனுங்களை ஃபர்ஸ்ட் கழட்டி ஒண்ணாங்க நீ உருப்படவே மாட்டடா இந்த ரவுடி பையலோட சேர்ந்து இந்த குட்டிச்சவர்ல உட்காந்து நீயும் குட்டிச்சவரா தானே போக போற சோ வந்துட்டு எல்லாமே கரெக்ட்டா ஆனா இந்த ஜோசியன்றது 100% நம்ப முடியாது ஒரு 80% ஓட எஃபோர்ட்ட போட்டு 20% கடவுள்கிட்ட போட்டா ஓகே ஒண்ணும் இல்ல இப்போ அவங்க சொன்னது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துச்சு ஓகேவா அந்த பாசிட்டிவிட்டியை வச்சு நம்ம அடுத்த லைஃப்ல வந்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட growth இருக்க போகுது கரெக்டா இல்லையா சரி ஓகே இந்த வீடியோ ஜாலியா இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் வந்து பாருங்க until then bye from இக்ராஷ் ஜானியன் அரவிந்த்